கோடம்பாக்கத்துல நம்ம கேள்விப்படுற காசிப்ஸ் எல்லாம் உண்மையா பொய்யா அதை தெரிஞ்சுக்கதான் இந்தியா கிளிட்ஸோட இந்த ரீலா ரீசெண்டா கோடம்பாக்கத்தோட ஹாட் ஆஃப் தி டாபிக் போகன் படத்தோட கதை என்னோடதுன்னு சொல்லி டைரக்டர் லக்ஷ்மன் மேலேயும் ப்ரொடியூசர் பிரபுதேவா மேலேயும் ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தர் கேஸ் கொடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும்னா டைரக்டர் லக்ஷ்மன் சைடும் கேட்கணும்ல. கூடவே போகன் என்ன மாதிரியான கதை, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டா டைரக்டர் லக்ஷ்மன் வந்திருக்காரு. ஹலோ சார். சோ போகன் ஃபர்ஸ்ட் டைட்டில் இருந்தே வருவோமே, இந்த டைட்டிலுக்கு என்ன சார் அர்த்தம்? போகன்ன்ற டைட்டிலுக்கு அர்த்தம்னா எல்லா லைஃபுடைய எல்லா பிளஷர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த பிளஷர்ஸ்க்கு அடிக்ட் ஆன பேர் தான் போகன். சுபபோகி என்று சொல்ல மாட்டாங்களா? ஆமா ஆமா, அது மாதிரி தான் மேடம் போகன். ஓகே, இப்போ இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான் கதையை பத்தி சொல்லுங்க சார். என்ன மாதிரியான ஜானர்? அது மேடம் ஜானர் பத்தி எனக்கு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அது வேணாம், ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ லெட் மீ நாட் டாக் அபௌட் தட். இப்போ ரீசெண்டா போகன் பத்தி ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கிறது வந்து ஒருத்தர் உங்களோட கதை வந்து அவரோட கதை அப்படின்னு சொல்லி ஆண்டனி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆமா மேடம். சோ அத பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாட் நியூஸ், என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேட் நியூஸ். ரைட்டர்ஸ் யூனியன்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஓகே சார், இது மாதிரி வந்து ஒருத்தர் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இது மாதிரி வந்து அது வந்து அவருடைய கதையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. எனக்கு நான் வந்து எதுவுமே சொல்ல, சரிங்க சார், நான் முதல்ல வந்து என் கதையை நான் சொல்லிட்டு தெரியல, உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியலங்க சார், நான் உங்களுக்கு சினாப்சிஸ் அனுப்புறேன், நீங்க படிச்சு பாருங்க சொல்லி சொன்னாங்க. படிச்சு பார்த்த உடனே அடுத்த ஷார்ட் நியூஸ் என்னன்னா, சார் இல்லைங்க சார், கொஞ்சம் கம்பாரிசன்ஸ் இருக்கு, நீங்க கொஞ்சம் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் போனேன், கவுன்சில் போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்னா, ஆண்டனி நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன். நான் அவர்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சார் இந்த கதை தான் நான் பண்ற சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் தவிர்த்து வேற யாருக்குமே இந்த கதை வந்து வெளில கிடையாது. சோ எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து ஆண்டனி என்ன சொன்னாருன்னா, சார் ஜபக் ப்ரொடியூசர் ஜபக் தான் வந்து எனக்கு இது சொன்னார் சார், நீங்க இது மாதிரி இந்த கதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு நான் வந்து ஜபக் சார் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் என் ஃப்ரெண்ட். எனக்கு நான் ஜபக் சாருக்கு இமீடியட்டா போன் அடிச்சேன். சார் என்ன சார், இது மாதிரி வந்து ஆண்டனி வந்து உங்க என்ன சார் சொன்னாரு சொல்லி கேட்டேன். இல்லடா, அவன் வந்து ஒரு கதை ஒண்ணு சொன்னான்டா, இது மாதிரி வந்து அது கதை எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் பின்னாடி படம் பண்ணாருன்னா அந்த கதையை நான் சொல்ல வேண்டாம் சார், நான் மறைக்கிறேன். ஆனா அவருக்கு வெக்கம் இல்லாம சொல்லுவாரு, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் கவலைப்படுறேன், என்னுடைய பேபின்றதால நான் கவலைப்பட்டு அந்த கதையை நான் சொல்ல வரல. அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு மாதிரி நயன்தாரா மேடம் வந்து ஹீரோயினாவும் யாரோ ஒருத்தர் ஹீரோவும் வச்சு ஒரு கதை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே சார், நீங்க என்ன இருக்கு சார் சொன்னீங்க சொல்லி கேட்டு நான் சொன்னேன்டா, இது மாதிரி வந்து நீ லக்ஷ்மன் வந்து இது மாதிரி வந்து வேற ஒரு கதை பண்ணிருக்காண்டா, இந்த டாபிக்ல வேற ஒரு கதை பண்ணிருக்காரு, நீ ஏன்டா பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கேட்டு முடிச்சா இது நடந்தது எப்போன்னா, இந்த வருஷம் போன வருஷம் டிசம்பர் மாசம் வந்து இவர் ஆண்டனி வந்து போயிட்டு கதை சொல்லிருக்காங்க ஜபக்கையில. அதுக்கு ஆத்தென்டிகேஷன் ப்ரூஃப் இருக்கு. நயன்தாரா மேடமே வந்து எனக்கு வந்து இப்போ நான் போன் பண்ணி கூட கேட்டேன், அவங்க கீழே என்ன கதை சொன்னாரு, ரெண்டு பேருக்குமே ஆத்தென்டிகேஷன் எவிடன்ஸ் இருக்கு. So they'll come to the media. If you ask them, they'll come to the media. There's no problem at all. நீங்க நயன்தாரா மேனேஜர் ராஜேஷ் கிட்ட கேட்டீங்கன்னா கூட அவரே கூட இமீடியட்டா சொல்லிடுவாரு என்ன கதை சொன்னாரு, என்ன பண்ணாரு சொல்லிட்டு. Let it be open ma'am. ஏன்னா once the problem has come out, I want to be open. அதுக்காக நான் வந்து ஓபனா பேச ஆரம்பிச்சிருக்கேன். இல்லன்னா இத பத்தி பேச வேண்டிய நெசசிட்டி கிடையாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா வந்து போய் கேட்டதுக்கு வந்து இது மாதிரி கதை. சோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் சொன்ன கதையை வந்து ஜபக் சாருக்கு நான் சொல்லுங்க, ஜபக் சார் வந்து இவருக்கெல்லாம் வந்து இந்த கதையை சொல்லிருக்காரு. இப்ப லக்ஷ்மன் இந்த மாதிரி கதை பண்றான்டா, நீ ஏன்டா இது பண்றேன்னு சொல்லணும்னு ஜனவரி மாசம் 11ஆம் தேதி வந்து போய் மெம்பர் ஆயிருக்காரு ரைட்டர்ஸ் யூனியன் அசோசியேஷன்ல. இந்த வருஷம் ஜனவரி மாசம் 11ஆம் தேதி தான் வந்து ரைட்டர்ஸ் யூனியன்ல மெம்பராவே ஆறாரு. நான் 7-8 வருஷமா மெம்பர் மேடம். ஆக்சுவலா நீங்க அது கூட ஆத்தென்டிகேஷன் ப்ரூஃப் நீங்க அவர்களை கேட்டீங்கன்னா அவர் கொடுத்துருவாரு, வேற வழி கிடையாது. ஏன்னா அது ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற விஷயம். ரெஜிஸ்டர் பண்ணி போயிட்டு மெம்பர் ஆயிட்டு 13ஆம் தேதி என்னுடைய கதையை போய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. நான் சொல்ல கதை இருக்கீங்க ஜபக்கையில, நான் சொல்ல கதையை போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இது யூனியனுக்கு தெரியாது இல்லைங்களா? சோ இமீடியட்டா நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து என் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூனியன் விக்ரமன் சார் என்ன பண்ணிருக்காருன்னா, தம்பி இது மாதிரி வந்து உங்க கதை தான், அது கூட எடிட்டிங் பண்ணிருக்காரு மேடம். போன் கால்ல கூட போன் வந்து கான்வர்சேஷன் வந்து விக்ரம் சார் பாவம் போட்டிருக்காரு. ஆக்சுவலா விக்ரம் சார் என்ன சொல்லிருக்காருன்னா, தம்பி உங்க கதை ப்ரூவ் ஆச்சுன்னா இவர் வந்து எனக்கு காசு வாங்கி கொடுங்க சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லிருக்காரு, தம்பி உங்க கதை ப்ரூவ் ஆச்சுன்னா கன்ஃபார்ம்டா வந்து அவர் எவ்வளவு கேட்டிருக்காருன்னா 25 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. கேட்டிருக்காரு. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓகே, சந்தோஷமான விஷயம், யாரையா சம்பாதிச்சா நல்ல விஷயம், தப்பான விஷயம் கிடையாது. அவர் கேட்டதுக்கு வந்து இவரு என்ன சொல்லிருக்காருன்னா, இல்லப்பா அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, ஒரு 10 ரூபாய் வரைக்கும் பேசி பார்க்கலாம்ப்பா வந்து எடிட்டிங் ஆர்டர் பண்ணி இது மாதிரி வந்து விக்ரமன் சார் பேரம் பேசுறத வந்து போட்டிருக்காரு.
ஓகேங்களா, அதுவும் ஓகே. அதுக்கப்புறமா தான் நான் போனேன். நான் போயிட்டு உட்காந்து நான் பேசும்போது நான் கேட்டேன், எனக்கு எல்லாம் கேட்டாங்க, லக்ஷ்மண் சார் உங்க சினாப்சிஸ் படிச்சோம், இது மாதிரி வந்து உங்களுக்கு அவரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இது மாதிரி விஷயங்களா இருக்குன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு 40 படம் டிவிடி எடுத்து போய் கொடுத்தேன். சார் இது நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு இந்த டாபிக் வச்சு. அது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும்னா எப்படின்னா, இப்ப வந்து ரோபோன்ட்டு ஒரு படம் இருக்கு வச்சுக்கோங்க மேடம். ரோபோ வச்சு எத்தனை பேர் வரலாம், எத்தனை விதமான கதை வேணாலும் பண்ணலாம். ஆனா சங்கர் சார் பண்ண ஸ்டோரியோ சங்கர் சார் பண்ண ஸ்கிரீன் பிளேயோ பண்றது தவறு. கண்டிப்பா. ஆனா ரோபோவை வச்சு படம் எடுக்கூடாது சொல்லிட்டு சட்டமே கிடையாது. ரோபோ எத்தனை பேர் வரலாம், எத்தனை விதமான ஃபீலிங். இது மாதிரி நான் இப்ப தொட்டுக்கிற சப்ஜெக்ட் இருக்குல்ல மேடம், இது மாதிரி இது வந்து ஒரு டாபிக். இது வந்து ஒரு டாபிக். இதுக்கும் என்னுடைய கதைக்கும் என் ஸ்கிரீன் பிளேக்கும் அவருடைய கதைக்கு ஸ்கிரீன் பிளேக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சம்பவமே கிடையாது. Even though he has heard the script from producer ஜபக்கேல கேட்டு என்னுடைய கதையை ரெஜிஸ்டர் பண்ணாலும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா கதையை எங்க இருந்தாலும் அவரு கேட்டாருன்றது எனக்கு எவிடன்ஸ் இருக்கு, அதை நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் மேடம். அது எனக்கு பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா வந்து நான் அது மீறி என்ன சொன்னா, இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணதே வந்து என் கதையை சுட்டு எடுத்து போய் ரெஜிஸ்டர் பண்ணதே தப்பு சார். ஓகே, அதுக்கு நான் எவிடன்ஸும் நான் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துறேன் சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் கொடுத்தாச்சு, 2 பேருக்குலயும் லெட்டர் வாங்கி சப்மிட் பண்ணியாச்சு. அவர் என்ன சொல்றாரு, நான் யாருக்கையும் கேட்கல, நான் வந்து நானே தான் யோசிக்காது சொல்லிட்டு என் கதையை சொல்றாரு. சரி ஓகே, அதுவும் போச்சு சொல்லிட்டு விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா 40 படம் டிவிடி எடுத்து கொடுத்துறேன். எனக்கு காசு கொடுத்து நான் இருக்கு மேடம், நான் வந்து கல்வனிங் காதலியுடைய படத்துடைய ப்ரொடியூசர் நான், தெரியலீங்களா உங்களுக்கு? ஆமா. அதுக்கப்புறமா வந்து படம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் 7 வருஷம் நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். 7 வருஷமா வீட்டுல சும்மா உட்காந்து கதையை யோசிக்காம நான் வந்து இங்க வந்ததுக்கு லாக்கியே இல்லாதவனாதான் இருக்கணும். 7 வருஷம் உழைச்சிருக்கேன் மேடம். என்னோட ஸ்கிரிப்ட்ஸ்க்காக வந்து 7 இயர்ஸ் நான் பீரியட் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். தனிமையில நான் வந்து எந்த வாய்ப்பும் இல்லாம, இன்னைக்குதான் ரோமி ஜூலியட் டேரக்டர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். 7 வருஷம் வீட்டுல வந்து எந்த வாய்ப்புமே இல்லாம திருப்பி என்ன பண்றது கூட தெரியாம உட்காந்து பீரியட் எனக்கு இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து கதை பண்ணிட்டு வந்தா ஒருத்தர் வந்து அசால்ட்டா வந்து என் கதையை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அதுக்கு மீறியும் காசும் கேட்கறாரு போது நான் எதுக்கு சார் கொடுக்கணும், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார், எனக்கு பிரச்சனை கிடையாது சார். 40 படம் டிவிடி இருக்கு, சங்கர் சார் இருக்கும், இப்ப ரோபோ படமும் இது மாதிரி சொல்ல இல்லைங்களா. இதுக்காக வந்து யாரும் வந்து குற்றமோ தடையோ பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு அது பிரச்சனை கிடையாது சார், நான் வந்து நான் காசு கொடுக்க மாட்டேன் சார் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டா வந்து கோர்ட்ல இப்போ கேஸ் கோர்ட்ல கேஸ் போயாச்சு மேடம். ஆக்சுவலா இதுதான் நடந்த சம்பவம். இவர் வந்து அடிச்சே வர சொல்றாரு. சரி ஓகே, நாங்க அடிச்சுட்டோம் சொல்லிட்டு வச்சுக்கோங்க மேடம். அடிக்கிறவங்க என்ன மேடம் சும்மா அடிப்பாங்க, கையில கட்டு போட்டு வந்து நிக்கிறான். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நீங்க அது கையில கட்டு போட்டதை பாருங்க, விரல உடைச்சிட்டாங்க சொல்லி சொன்னாங்க, விரல் நல்லா இருக்குது. 2வது நாள் இன்னொரு வீடியோல கட்டு போட்டு வந்து வரைக்கிறாரு, விரல்ல கட்டு போட்டிருக்காரு, கையில ஒண்ணுமே இல்ல. ஒரு மீடியாக்காரங்களை வந்து இப்படி ஃபூல் பண்றாங்களே மேடம். நீங்க எல்லாம் வந்து இல்ல மேடம், எனக்கு என்ன ரொம்ப மனசு கஷ்டம், மனசு வருத்தம்னா, நானும் இங்க வந்து உங்க சார்பா இருக்கு, நம்ம எல்லாம் வந்து நண்பர்களா தான் இங்க வந்து பழகிட்டு இருக்கோம். எனக்கு மீடியாக்காரங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் என் கையில ஒரு வார்த்தை கூட கேட்காம அவரை பத்தி பேசின ஒரு விஷயத்த வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்கீங்களேன்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஒண்ணு. அதே மாதிரி ஆண்டனி தாமஸ் என்றவர் வந்து யாருன்னா ஆக்சுவலா வந்து இப்ப கெத்து படம் ரிலீஸ் ஆச்சுல மேடம். அந்த கெத்து படம் ரிலீஸ்க்காக வந்து நான் ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன் சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஓடி போயிட்டு வருது. இது வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுக்குவாங்க, நம்ம எதுக்கு நம்ம கம்பெனி பேர் பேட் ஆயிட போய் சொல்லிட்டு கம்னு இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு ஓட்டாரு. அதுவும் அங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அங்க ஆளுங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. இவர் பாத்தி ஏன்னா இவர் கொடுத்த இன்டர்வியூ வந்து அவருக்கே பாதகமா இருக்கு. எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, சார் இந்த பையன் நீங்க வந்து காசு ஏமாத்தி போறான்னு சொல்லிட்டு ஏன் கேள்வன்னு சொல்றாங்க. கோ டைரக்டர் கெத்து கோ டைரக்டருங்களா? கெத்து கோ டைரக்டர் வந்து எனக்கு போன் பண்ணி எனக்கு கேள்வி சொல்றாரு இந்த விஷயத்த. இவர் வந்து எப்படின்னா ஆக்சுவலா மேடம் உலகமாக ஃப்ராட் மேடம் அவரு. ஏன்னா எனக்கு கோர்ட் அது ப்ரூவ் ஆயிடும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து எங்க உள்ளத்துக்கு வைக்கிறோமோ வைக்க போறாங்க. இன்ஃபர்மேஷன் கேட்டு நான் போட்டேன். அவருக்கு என்ன மேடம் நாங்க ரிலீஸ் டேட் போட்டோம்ல மேடம், நாங்க 23 ரிலீஸ் டேட் போட்டோன்னு பாருங்க காசு கொடுக்கறதுக்காக வந்து நிக்கிறாரு. அசிங்கம் படுத்துனா காசு கொடுத்துருவாங்க. நான் எதுக்கு மேடம் பயப்படணும், நான் எதுக்கு அசிங்கம் பண்ணணும்? எனக்கு பயமும் நம்ம எப்போ தப்பு பண்றோமோ நம்ம பயப்படணும் மேடம். தப்பு பண்ணாத போது நான் எதுக்கு மேடம் பயப்படணும்? கண்டிப்பா சார். இப்போ எந்த படத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்படி இந்த ரிலீஸ் டைம்ல தான் வந்து இது என்னோட கதை அப்படின்னு சொல்லி மேடம் உங்களுக்கு என்னன்னா ரிலீஸ் பிரஷர் இருக்கும்ல மேடம். இப்போ ரிலீஸ் பிரஷர்னா இப்போ நாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டுமே தவிர அதுக்கு 24 டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சாகணும் இல்ல மேடம். டப்பிங் ஒரு பக்கம் போய் ஆகணும், சிஜி ஒரு பக்கம் போய் ஆகணும், டெய்லி 24 hours ஃபேமிலி கூட பார்க்க முடியாது மேடம். அவ்வளவு பிரஷர்ல இருக்கிற டைம் தான் அந்த ரிலீஸ் டேட் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற 1 month பீரியட். அந்த பிரஷர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. காசு கீஸ் கேட்டா கொடுத்துருவாங்க, கொஞ்சம் அசிங்கப்படுத்தினா கூட பயன்படுத்தி கொடுத்துருவாங்கன்றதான் அவங்களோட தாட்ஸ். அதனாலதான் இந்த படம் நெருங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கிளம்புது மேடம். அதுதானே மேடம் அவங்களுக்கு கரெக்ட் டைம். ஏன்னா நாங்க வந்து யோசிக்க கூட முடியாதுல்ல மேடம் நாங்களால. இப்போ என்ன பண்ணுவோம் சரி மேடம், இது பேட்ச் ஒர்க் இருக்கும், ஒரு சாங் பெண்டிங்ல இருக்குது, எனக்கு எடிட்டிங் ஒர்க் இருக்குது, டப்பிங் ஒர்க் இருக்குது, எல்லா ஒர்க்கும் சேர்ந்து தானே மேடம் ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஃபைனல் மிக்சிங் போயணும், எல்லாமே போயணும். சோ அந்த ப்ரெஷர் யூஸ் பண்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை எல்லாருக்குமே.
அதே மாதிரி நான் மீடியா நண்பர்களை தயவுசெய்து நான் என்ன ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்னா, தயவு செஞ்சு யாராவது இது மாதிரி ஒரு விஷயமா எனக்கு நடந்தது ஓகே, நடந்துச்சு ஓகே, அது ஆண்டவன் ஏதோ நடக்கணும், ஏதோ எனக்கு ஏதோ காமிக்கணும்னு சொல்லிருக்காரு, சந்தோஷம். ஆனா தயவு செஞ்சு உங்களை ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஒரு தரப்புடைய நாயத்தை முதல் எடுத்து போயிட்டு ஒரு வீடியோ போட்டு ஒரு தயவு செஞ்சு பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. 2வது பக்கம் நான் எப்பயும் கேளுங்க. நான் இப்ப கூட வீடியோ பைட்ஸ் கொடுத்துருக்கேன் மேடம், குடுக்கறதுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன எதுக்கு தெரியுமா மேடம் கொடுக்காம இருக்கேன்? நீங்க அவனை ஊதி பெருசாக்கி ஒரு ஹீரோ ஆக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ராட. அது பப்ளிக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ப்ரூவ் பண்ண போறேன். ஆனா நீங்க அதுக்குள்ள வந்து ஒருத்தனை ஹீரோ ஆக்குறீங்கன்றதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு மேடம். ஓகே ஓகே, ஸோ அதனால தான் உங்ககிட்டயும் கிளாரிட்டி கேட்கலாம்னு சொல்லி தான் சார் கால் பண்ணோம். Thank you madam, thank you so much for calling me. ஓகே, இந்த படத்துல வந்து ஜெயம் ரவி and அரவிந்த் சுவாமி 2 பேரும் நடிக்கிறாங்க. ஆமா மேடம். தனியொருவன் படத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேர் திருப்பி அப்படியே பேக் டு பேக் ஜாயின் ஆயிருக்கிறது வந்து நிறைய பேருக்கு இன்னும் எக்ஸைட் ஆக்கி இருக்கு. தனியொருவன் பார்த்துட்டு தான் 2 பேத்தையும் காஸ்ட் பண்ணீங்களா? ஐயோ இல்ல மேடம், ஆக்சுவலா தனியொருவன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வேலையா வேணா சுத்தா சொல்றேன். ஏன்னா கம்பேரிசன் ஆரம்பிச்சிடும். ஒரு தனியொருவன்ன்றது ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபிலிம். நான் ஒரு படம் பண்றேன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் ஆரம்பிச்சு கூடாது அந்த சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து வேணவே வேணாம் சொன்னேன். அப்புறமா ரவி சார் தான் என்ன சொன்னாருன்னா, இல்ல லக்ஷ்மண் இது கதை வேற ஜானர், தாராளமா ட்ரை பண்ணலாம் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தைரியம் வந்து, ஏன்னா அரவிந்த் சாமி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மணி சாரோட ஸ்கூல் இல்லைங்களா, நான் வந்து எஸ்ஜேஸ்வரியோட ஸ்கூல். ஸோ டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் சார் அந்த சொல்லி அப்புறம் போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லவ் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் இன்வால்வ் ஆகி ஒரு படம் பண்ணிருக்காரு. படம் சூப்பர். தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஓகே, ப்ரொடியூசர் பிரபுதேவா சார், அவரை பத்தி சொல்லுங்க. ஆமா, பிரபுதேவா சார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து 98லயே வந்து எனக்கு நான் வந்து அப்பவே அசிஸ்டன்ட்லாம் ஆயிட்டேன் மேடம். ஆக்சுவலா 98லயே நான் வந்து 99ல ஆயிட்டேன். ஓகே, அப்போ சார் வந்து இங்க ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு. ஆக்சுவலா வந்து டைரக்ஷன்லாம் ஆரம்பிச்சல பிரபுதேவா சார். அப்பவே நான் வந்து அவர் ஹீரோ வச்சு படம் பண்ண சொல்லிட்டு ஒரு ஆர்வக்குள்ள வரல, சின்ன வயசுலயே பிரகாஷ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சொல்லியிருக்கேன் அவர் கையில. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ரோமியோ ஜூலியட் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹிந்தியில பண்ணலாம் சொல்லிட்டு பிரபுதேவா மாஸ்டர் வந்து பாக்குற சொன்னாரு. செம ஹாப்பி, ஏன்னா படம் ஹிட் ஆகி ஓடிட்டு அந்த பீரியட்ல. சோ அப்ப வந்தாரு, வந்து பாத்துட்டு திடீர்னு என்ன தெரியல, வேற என்னடா கதை வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாரு. மாஸ்டர் இதெல்லாம் வச்சிருக்க மாஸ்டர் சொல்லி சொல்ல, நல்லா இருக்கிறாரு இது பண்ணலாமேடா, ரவி ஓகே தான்டா உனக்கு சொல்லி கேட்டாரு. கண்டிப்பா ஓகே மாஸ்டர், டிவி அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டு மேடம். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் தான் வந்து ரவி இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது. நான் வந்து ஒரு 2 months ஹாலிடேஸ் ஜாலியா போய் சாமியோட சுத்திட்டு அப்புறமா வந்து கதையெல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுதான் இருந்தேன். ஓகே, அப்பவே முடிஞ்சிருச்சு அது. சூப்பர். ஸோ படம் வந்து கூடிய சீக்கிரம் டீசர் எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? ரொம்ப வெரி ஷார்ட்லி மேடம், வெரி ஷார்ட். ஓகே, அப்ராக்சிமேட்டா படம் ரிலீஸ் எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா தீபாவளி வந்துருச்சு, நீ முடிச்சதுக்கு அப்புறம் பொங்கலா? கிறிஸ்மஸ் கன்ஃபார்ம் தான் ரிலீஸ் மேடம். கிறிஸ்மஸ் ரிலீஸ்? ஆமாமா, கன்ஃபார்ம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி சீக்கிரமா படத்தை எங்ககிட்ட காட்டுங்க. அதுக்கு முன்னாடி சாங்ஸ் டீசர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சாங்ஸ் எப்படி சார் வந்திருக்கு? மேடம் இமான் சார் has done a very great job and songs has come out very lovely. ஓகே, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. that will be more than 10 times more than Romeo Juliet. Superb. Thank you so much and all the very best sir. Thank you ma'am, thank you so much ma'am.